ரவிச்சந்திரன் அஸ்வின் பேட்டி எடுக்க, ரவீந்திர ஜடேஜா பேட்டி கொடுக்க, அடடடடடா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரே ஆனந்தமா இருக்கு போங்க. வாட்ஸ் அப் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். மை டியர் சிஎஸ்கே ஃபேன்ஸ், நம்மளோட சீசன் முடிஞ்சிருந்தாலும் ஃபன்னுக்கு ஒன்னும் பஞ்சமே இல்ல. ரவிச்சந்திரன் அஸ்வின் பிரதர் பேக் டு ஹிஸ் யூடியூப் டியூட்டிஸ். அவரோட சேனல்ல குட்டி ஸ்டோரிஸ் வித் ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல ரவீந்திர ஜடேஜாவை சமீபத்துல பேட்டி எடுத்திருக்காரு. 1 hour and 20 minutes இன்டர்வியூ. ஃபுல்லா ஹிந்தில தான் பேசுறாங்க, நடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறாங்க. சோ வாட் ஐ தாட் வாஸ், இந்த இன்டர்வியூல இருக்க ஹைலைட்ஸை எடுத்து தமிழ்ல நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. தனி ஒருவன் நினைத்து விட்டார். சோ இன்டர்வியூ ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல அஸ்வின் ப்ரோ ரவீந்திர ஜடேஜா கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி கரியர் எப்படி இருந்தது, எப்படி கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரவீந்திர ஜடேஜா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும்போது தான் ஒரு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. லோக்கல்ல கல்லி கிரிக்கெட், டென்னிஸ் பால் ஆடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் கூட விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு நண்பர், அவரோட ஒரு 2-3 வயசு பெரியவரா, அவரு சொல்லியிருக்காரு, டேய் நீ சூப்பரா ஆடுற, உன்னோட டேலண்ட் இங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, நீ வந்து லெதர் பால் கிரிக்கெட் பால்ல ஆடணும், நான் உன்னை நல்ல கோச்சிங் சென்டர் கூட்டு போய் சேர்த்து விடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால அங்க ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல மட்டும் தான் கோச்சிங் கொடுப்பாங்களாம். அங்க கொண்டு போய் ஒரு சேர்த்து விட்டுருக்காரு. ஸ்டார்டிங்ல கிரிக்கெட் பால் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, டென்னிஸ் பால் தான் ஜாலியா இருக்கும், இது ரொம்ப பிரஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நான் வரல, நீ மட்டும் போய் ஆடுபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவரோட ஃப்ரெண்டு தான், இல்ல நீ ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவரை சேர்த்து விட்டுருக்காரு. அந்த கிரவுண்ட்ல கோச்சா இருந்தவர் தான் மகேந்திர சிங் சௌஹான். அவர் தான் ரவீந்திர ஜடேஜாவோட ஃபர்ஸ்ட் கோச். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரவீந்திர ஜடேஜாவோட கரியர் பீக் ஆனது மகேந்திர சிங் தோனி, நம்ம தல தோனியோட கேப்டன்சில. அதை பத்தி ரவீந்திர ஜடேஜா சொல்றாரு, மை லைஃப் இஸ் பிட்வீன் 2 மகேந்திர சிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்டர் தோனி கிட்டே அவர் சொல்லியிருக்காராம். இன்ட்ரெஸ்டிங்ல, ரவீந்திர ஜடேஜா இப்போ இவ்வளவு பெரிய ஃபீல்டரா இருக்கிறதுக்கு, இவ்வளவு ஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட கோச் மகேந்திர சிங் சௌஹான் அவர் தானாங்க. ஏன்னா அவர்கிட்ட போய் கோச்சிங் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ பேட்டிங் பண்ணு, போலிங் பண்ணு, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு கிரிக்கெட்டர், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நல்ல அத்லெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஓட விடுவாராங்க. அந்த கோச்சிங்ல இருக்கிற சின்ன பசங்க, 8 வயசு 9 வயசு பசங்க யாரா இருந்தாலும் டெய்லி 15 கிலோமீட்டர் ஓடணுமா, அது மஸ்டா. சோ அப்ப ஜடேஜாவுக்கு அவர் கொடுத்த ட்ரைனிங் தான் இன்னைக்கு வரைக்கும் நின்னு பேசுது. இன்னைக்கு வரைக்கும் அவர் எக்ஸலன்ட் ஃபீல்டரா இருக்கிறதுக்கும் அத்லெட்டா இருக்கிறதுக்கும் மகேந்திர சிங் சௌஹான் அவருக்கு தான் வந்து கிரெடிட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் எப்படி விராட் கோலியோட அண்டர் 19 டேஸ்ல ஆடினாரு, ஐபிஎல் பத்தி என்ன நினைச்சாங்க, ஐபிஎல் வந்த புதுசுல என்னடா இது ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஈவெண்டா இருக்கும் போலயே, நம்மளாம் இதுக்கு ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்புறம் அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸ் இன் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஷேன் வார்னை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவர் யாருன்னே தெரியல, மூஞ்சில ஜிங்க் எல்லாம் பூசிட்டு இருந்தோம், யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு தெனாவட்டா கை கொடுத்தாப்ல. அப்புறம் அவரோட டீம்மேட்ஸ் எல்லாம் திட்டினாங்களா, ஏய் அவர் யார் தெரியுமா, ஷேன் வார்ன், ஏன் சின்ன கை கொடு அப்படின்னு பதறி போயிட்டாராம். அப்புறமும் ஏன் சின்ன கை குத்துட்டு சாரி எல்லாம் சொன்னாராம். அதுக்கப்புறம் ஷேன் வார்ன் தான் ஜட்டு கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம், நீ பெரிய லெவல்ல வருவ, நீ வேற லெவல் கிரிக்கெட்டரா வருவ, இந்தியாவோட ஃபியூச்சர் நீ தான் அப்படின்னு பிரஸ்லி அதை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. அவருக்கு ராக் ஸ்டார்னு ஒரு நேம் வச்சாரு. அதுக்கப்புறமா அஸ்வின் என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஹி பாய ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம தல தோனியை ஃபர்ஸ்ட் எங்க பாத்தீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு போது, இவர் 2005ல அண்டர் 16 ஸ்குவாட்ல எங்கேயோ கிரவுண்டுக்கு டிராவல் பண்ண போயிருக்காரு. அதே பிளைட்ல எம்எஸ் தோனி அவரும் போயிருக்காரு. அங்க அப்ப எல்லாருமே பிளைட்ல ஒரே பேச்சா, எம்எஸ் தோனி இதே பிளைட்ல தான் போறாரு தெரியுமா அப்படின்ட்டு. பார்த்தா ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டலுக்கு போகும்போது எம்எஸ் தோனிக்கும் ஜடேஜாக்கும் ஒரே கார்ல அமிச்சிட்டாங்களாம். என்ன பேசுறது ஏது பேசுறதுனே தெரியல. பேசவே இல்லைங்க, எனக்கு எம்எஸ் தோனினா அவர் ஒரு பெரிய ஸ்டார், எப்படி பேசுறது அப்படின்ற பயத்துல நான் பேசவே இல்லைங்க அப்படின்னு அவரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் மாஹி பாய் அதை ரீகால் பண்றாரு. அப்புறம் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் 2012ல சைன் பண்ணாங்க. எப்படி ஃபீல் ஆச்சு, சென்னைக்கு வரும்போது சென்னை மக்களை பத்தி என்ன நினைச்சீங்க அப்படின்றத பத்தி கேக்குறாரு ரவிச்சந்திரன் அஸ்வின். அதுக்கு ஜடேஜா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சென்னை வரும்போது எனக்கு பயமா இருந்தது, சென்னையில சவுத் இந்தியால பொதுவாவே எல்லாரும் ரொம்ப எஜுகேட்டடா இருப்பாங்களே, கொஞ்சம் சீன் கீன் போடுவாங்களோ, இப்போ நான் பிறந்து வளர்ந்த குஜராத்ல எல்லாம் ரொம்ப வந்து படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க, பிசினஸ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க, பட் எல்லாருமே வெல் எஜுகேட்டட் அப்படின்லாம் கிடையாது, ஆனா சவுத்ல எல்லாருமே வெல் எஜுகேட்டடா இருப்பாங்களே அப்படின்னு ஒரு பயத்தோடய வந்தேன். பட் சென்னை பீப்புள் தங்கங்க, செம்ம ஹம்பிள் பீப்புள், ரொம்ப ஸ்வீட் பீப்புள், நம்ம டீம் சரியா ஆடலனா கூட யாருமே ரூடா பிஹேவ் பண்ண மாட்டாங்க, மத்த டீமுக்கெல்லாம் அப்படி கிடையாது, மத்த கிரவுண்ட்லாம் அப்படி கிடையாது, நம்ம சென்னை மக்கள் மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரைஸ் பண்ணாரு சென்னை மக்களை. பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா, ஒரு சென்னை வாழ் தமிழனா. அப்புறம் அஸ்வின் கேக்குறாரு, டிஸ்கிரைப் சிஎஸ்கே இன் a single word அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் தல தோனியை சிங்கிள் வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது above everyone மகான், கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாருங்க. அப்புறம் எம்எஸ் தோனியை பத்தி அவர் நிறைய ஷேர் பண்ணாரு. ஃபர்ஸ்ட்லாம் நான் ரொம்ப பயப்படுவேன் மாஹி பாயோட பேசுறதுக்கு, சில நேரங்கள்ல என்ன திட்டிடுவாரு, பட் அப்புறமா நான் யோசிச்சு பார்ப்பேன் என்ன சொன்னாரு, எதுக்கு திட்டினாரு அப்படின்னு யோசிக்கும் போது எப்பவுமே என்னோட கேர், நான் நல்லா வரணும்ன்ற கேர்னால தான் எப்பவுமே மாஹி பாய் என்ன திட்டி
சொல்லியிருக்காரு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில MS தோனி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம தல தோனியை பத்தி அவர் சொன்னாருங்க. இத்தனை வருஷம் நாங்க பஸ்ல வரும்போது போகும்போது நிறைய இடங்கள்ல நிறைய பேசியிருக்கோம். ஆனா ஒரு தடவை கூட அவரோட பர்சனல் மைல் ஸ்டோன், நான் இத்தனை 50 அடிக்கணும் இத்தனை 100 அடிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே பேசினது இல்ல. அவர் எப்பவுமே பேசும்போது டீமை பத்தி பேசுவாரு. தன்னை தவிர இருக்கிற மத்த 10 பிளேயர்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட பெஸ்ட்டை எப்படி கொண்டு வரது அப்படின்னு மட்டும்தாங்க அவர் பேசியிருக்காரு. அதுதான் அவரோட கிரேட்னஸ் அப்படின்னு சொன்னாரு. ஒரு தல தோனி ரசிகனா அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அந்த மச் அவைட்டட் கொஸ்டின் 2023 IPL ஃபைனல், அந்த லாஸ்ட் 2 பால் உங்க மைண்ட்ல என்ன ஓடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கேட்டாரு. ஜட்டு சொன்னாரு, MS தோனி தல தோனி இத்தனை வருஷமா என்ன க்ரூம் பண்ணிருக்காரு, இத்தனை வருஷமா என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. இதை விட ஒரு பெரிய சான்ஸ் என்னோட லாயல்ட்டியை CSKக்கும் MS தோனிக்கும் நம்ம யாருன்னு இந்த உலகத்தை காட்டுறதுக்கு இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அமையாது. சப்போஸ் நம்மளால மேட்சை பினிஷ் பண்ண முடியலனா என்ன பெருசா சொல்லிட போறாங்க, எவ்வளவோ மேட்ச்ல நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, 10-1 நம்ம போயிடலாம். ஆனா ஒருவேளை நம்ம மேட்சை பினிஷ் பண்ணிட்டோம்னா இது எவ்வளவு பெரிய எபிக் மொமெண்டா இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் யோசிச்சேன். நான் பாசிட்டிவா தான் யோசிச்சேன், நெகட்டிவ் பத்தி யோசிக்கவே இல்லை. அதனாலதான் என்னால பினிஷ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். எபிக் ஃபைனலுங்க. அந்த மொமெண்ட்டை சாவுற வரைக்கும் என்னால மறக்க முடியாது, எந்த CSK ஃபேன்ஸாலையும் மறக்க முடியாது. ஜட்டு will be etched in CSK fans hearts forever for that single moment. அந்த செலிப்ரேஷனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தல தோனி அவர் ஹக் பண்ணி அப்படி தூக்குனாரு இல்லையா, அதை பத்தி அஸ்வின் கேட்டாரு. தல தோனி வந்து இமோஷனலா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாரு. அது மாதிரி நான் அவரை பார்த்ததே இல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி தான் தல தோனிக்கும் ஜடேஜாக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு, ஃபீல்டு செட்டிங் அது மாதிரிலாம். அதுக்கப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஃபைனல்ஸ் வின் பண்ணி கொடுக்கும்போது அவர் என்ன ஹக் பண்ணி தூக்குன விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. வேற லெவலுங்க. கூடிய சீக்கிரம் அந்த போட்டோவை இந்த வால்ல மாட்டணும், கண்டிப்பா அதை பண்றேன். அதுக்கப்புறமா ரவிச்சந்திரன் அஸ்வின் ப்ரோ ஒரு சில ஃபன்னான கேள்வி எல்லாம் கேட்டாரு. 2013 ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அஸ்வின் வந்து ரவீந்திர ஜடேஜாவை என்கரேஜ் பண்ணும்போது கமான் சார் அப்படின்னாராம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. அதை சொன்ன உடனே அஸ்வின் மேல பயங்கரமா கோவப்பட்டாராம். ஹே டோன்ட் கால் மீ லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அஸ்வின் கேட்டாரு, எப்படி அந்த நேம் வந்தது, ஏன் அன்னைக்கு கோவப்பட்ட அப்படின்னு. அந்த நேம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தல தோனி கிட்ட CSK மேட்ச் அப்போ 2013 என்னமோ மழை பெஞ்சிட்டு இருந்ததா. இவரு கேட்டிருக்காரு, மாஹி பாய் இன்னைக்கு மழை பெய்யுதா, இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு தல தோனி, நான் வேணா கிரவுண்ட ஹோட்டல் ரூம் கொண்டு வந்துட்டுமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு 4-5 ட்வீட் போட்டிருக்காரு. ஹியர் ஆஃப்டர் ப்ளீஸ் அட்ரஸ் ரவீந்திர ஜடேஜா as சார் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த ட்வீட் பயங்கரமா வைரல் ஆகி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அவரை சார் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட ஏன் அவர் கோவப்பட்டார் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் when someone calls me sir, என்ன கலாய்க்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சுப்பேன். அதனாலதான் எனக்கு சில டைம் கோவம் வரும், அதனாலதான் நான் அன்னைக்கு அப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. ப்ரோ ஜடேஜா ப்ரோ, நாங்கெல்லாம் பாசமா தான் உங்களை சார் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு கூப்பிடுறோம், கலாய்க்கிறதுக்குலாம் கிடையாது. எனிவே இந்த இன்டர்வியூல ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, CSK கேப்டன்சி அது சம்பந்தப்பட்ட கான்ட்ரோவர்சி பத்தி எல்லாம் கேட்டாருங்க. அதுக்கு ரவீந்திர ஜடேஜா என்ன சொன்னாருன்னா, ஏங்க ஒரு டீம் ஜெயிக்கும் போது யாருமே கேப்டனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா டீம் சரியா பண்ணலனா கேப்டனை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த சீசன் எங்களுக்கு சரியாவே அமையல, அதனால ஐ வாஸ் அண்டர் தி ஹேமர். T20ல எவ்ரி பால் இஸ் an event, அந்த பிரஷர் எனக்கு வேணாம், அதனால கேப்டன்சி என்கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறமும் நான் பெருசா அதை ஃபீல் பண்ணல. These things happen in cricket அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூர்டா சொன்னாரு. பட் ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன கேட்டாருன்னா, இந்த இன்டர்வியூ வந்து இப்போ இங்கிலாந்து டெஸ்ட் டூருக்கு டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ நடந்திருக்கு. சோ அஸ்வின் கேக்குறாரு, இப்போ டெஸ்ட் கேப்டன் ஆகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கூட அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சா, ஜடேஜா இஸ் டெல்லிங், ஆமா எனக்கு ஆசை இருக்கு, இந்தியன் டெஸ்ட் கேப்டன் ஆகிறத விட ஒரு பெரிய பிரிவிலேஜ் எதுவுமே இல்ல, டெஃபினட்டா என்னால நல்லா பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் பெரிய பெரிய கேப்டன்ஸோட டெஸ்ட் கேப்டன்ஸோட க்ளோஸ் குவார்டர்ஸ்ல வர்க் பண்ணிருக்கேன், அவங்க மைண்ட் எப்படி வேலை செய்யணும் எனக்கு தெரியும், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிருக்கேன், என்னால டெஃபினட்டா நல்லா பண்ண முடியும், கிடைக்குதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி சுப்மன் கில்ல தான் பேக் பண்ணிருக்காங்க BCCI. பார்க்கலாம் ஃபர்தரா அதாவது வாய்ப்புகள் ரவீந்திர ஜடேஜா கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். அதுக்கப்புறம் அவருக்கு வேற என்ன டெஸ்ட் மேட்ச்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 100 டெஸ்ட் மேட்ச் ஆடணும், ஒரு 500 விக்கெட் எடுக்கணும், அது பண்ணா ஐ வில் பி வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு. அதுக்கும் ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு பெரிய பெரிய ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துகள். நல்லா ஃபிட்டா இருங்க, எவ்வளவு நாள் முடியுமோ டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுங்க, 100 என்ன 150 மேட்ச் ஆடுங்க, 500 என்ன 600 விக்கெட் எடுங்க, CSKக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுங்க. God bless you ரவீந்திர ஜடேஜா. சோ யா, இந்த இன்டர்வியூல ஹைலைட்ஸா எனக்கு பட்ட விஷயங்கள் இதாங்க, அதை உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க அந்த இன்டர்வியூ பாத்தீங்களா? ஒருவேளை பாத்திருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்ப நான் உங்களுக்கு சொன்ன சம்மரி எப்படி இருந்தது? உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. I will be very very happy to read it. Hope you like the video. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tada bye bye, see you. வட்டா மாமே டுர்ரே.